தேசிய முன்னணியில் பிளவுகள் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுவதை துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாகிர் ஹமீடி மறுத்துள்ளார். அடுத்த பொதுத் தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் அக்கூட்டணி ஒற்றுமையுடன் உள்ளது என்று அவர் தெரிவித்தார். பங்காளி கட்சிகளிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அம்னோ, மசிச மற்றும் மஇக போன்றவை தேசிய முன்னணியின் முடிவெடுக்கும் கட்டமைப்புக்குள் தான் ஒற்றுமையுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டார். தேசிய முன்னணியை விட்டு விலக அடிமட்ட தொண்டர்கள் விரும்பவில்லை என்பதை தங்களின் ஆய்வுகள் காட்டுவதாக அவர் கூறினார். ஆனால் குறிப்பிட்ட சில தலைவர்களுக்கு பொம்மைகள் தேவைப்படுகின்றன. அது கிடைக்காமல் போனால் தரையில் காலை உதைத்து அடம் பிடிக்கின்றனர் என்று அக்கூட்டணியின் தலைவருமான அஹமத் ஜாகிர் தெரிவித்தார். கட்சிக்குள் நிலவி வரும் கருத்து வேறுபாடுகள் குடும்பத்திற்குள் நிலவும் பிரச்சனைகள் போன்றவை. ஆகவே கூட்டணிக்குள் நிலவி வரும் ஒற்றுமையை அது குலைத்து விடாது என்று அவர் கூறினார். பேச்சுவார்த்தை சீராக நடைபெற்று வருவதை உறுதி செய்ய வாரத்திற்கு 3 முறை மசிச மற்றும் மஇக தலைவர்களை அம்னோ தவறாமல் சந்தித்து வருகிறது என்றும் அவர் கூறினார். எந்த ஒரு கட்சியும் சுயேட்சையாக முடிவெடுத்து செயல்படுவதற்கு முன்பு தேசிய முன்னணியின் உச்சமன்றத்திடம் தகவல் தெரிவிக்க வேண்டும். தேசிய ஒற்றுமை அரசாங்கத்தில் இடம்பெற தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதால் மசிச மற்றும் மஇகவின் சில தலைவர்கள் அதிருப்தியில் இருக்கின்றனர் என்பதை தாம் அறிந்துள்ளதாக ஜாகிர் கூறினார். ஆனாலும் தேசிய முன்னணி தனது தொலைநோக்கு லட்சியத்தை அடைவதற்கு அக்கட்சிகள் கடப்பாடு கொண்டுள்ளன என்பது தமக்கு திண்ணமாக தெரிகிறது என்று அவர் கூறினார். குறிப்பிட்ட ஒரு கட்சி முன்வைக்கும் எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படாவிட்டால் அக்கட்சி ஏமாற்றமடையும். கூட்டணி அரசியலில் இது இயல்பானதாகும் என்று அஹமத் ஜாகிர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.